சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அத குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இது வரைக்கும் எல்லாரும் ஒரு ஹீரோவை தான் பெரிய விஷயமா பார்த்துருப்பாங்க. வில்லன் அப்படின்னாலே ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த வில்லனை ரசிக்கக்கூடிய சிலரும் இப்படிலாம் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் முதல் முறையாக இது வரைக்கும் வில்லனாக பார்த்து வெறுத்துக்கிட்டே இருந்தவங்க, ஹீரோவை ரசிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ வில்லனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்களை டம்மியாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்களும் அதுக்கேற்ற மாதிரி டம்மியாக தான் போயிட்டு இருக்காங்க. யாரை சொல்கிறேன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். கில்லி படத்துலையா இருந்தாலும் சரி, சமீபத்தில் வந்த வாரிசு இப்படியான படங்களில் தொடர்ந்து வில்லத்தனத்தை வேற வேற வெரைட்டியில் கொடுத்துட்டு இருந்த ஐயா பிரகாஷ் ராஜ் தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் ஹீரோ தான். ஏன்னா அவர் பேசக்கூடிய அரசியல்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே தெரியும். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு 4 பேர் நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்மளை முதல்ல கேட்டுக்கணும். நான் பண்ணுறது எல்லாத்துக்கும் நியாயமாக இருக்கா? நான் எல்லா விதமான நான் இப்போ ஒரு குறை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் சரியாக இருக்கேனா? யாராவது நான் குறை சொல்கிறேன்னா அது சரியாக இருக்கணா அப்படின்னு 4 பேரை கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அதுதான் நியாயமான ஒரு இதுவாக இருக்கும். இப்போ அண்ணன் விஜய் அவர்களை பிரகாஷ் ராஜ் அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சிருக்காரு. அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? நடிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி அவரும் சப்போர்ட்டாக இருந்துட்டு போகலாம்ல. நான் ஒரு மாற்றம் இங்கே வரணும் இல்லையா? தொடர்ந்து எதிர்ப்புகளை காட்டணும்ல. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காரு. யாரு? திமுக கிட்ட காசு வாங்கியிருக்காரு. காசு வாங்கிட்டு தான் அவர் இப்படி பேசுறாரு சொல்றாங்க. எப்பா, அவர் நடிக்காத படமா? இன்னும் அவர் ஃபீல்ட் அவுட் ஆகலை. இன்னைக்கும் அவர் வில்லன் பண்ணா பல இடத்துல வரவேற்கக்கூடியது இருக்கு. அவர் பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர்கள் நிறைய பேருக்கு மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கும். ஹாய் செல்லோன்னு உட்காந்து இன்றைக்கும் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு சுற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பிரகாஷ் ராஜ் வெறும் இந்த மிமிக்ரி வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாஷ் ராஜ் இது வரைக்கும் அந்த அரசியல்வாதிகளில் நடிகர்களில் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, அரசியலுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வெளியிடங்கள் எல்லா இடங்கள்லையும் அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி அவர் பேசின சில கருத்துக்கள் இருக்கு மத்தியில் சமீபத்தில் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா பெருமளவில் வைரலாக போயிட்டுருக்கு. தம்பி, கொஞ்சமாச்சு நீங்கள் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சினிமாவில் நீங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, எல்லாரையும் உதைக்கிறீங்க அப்படின்றதுனாலே மக்கள் உங்களை கொண்டாட மாட்டாங்க. யார் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுல சில கோட்பாடுகளுக்கு வரைமுறைகள் இருக்குது. நீங்களாம் அரசியல் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா வந்ததை வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியானவர்களாக நீங்கள் மேம்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே எதுக்காக இருக்காங்க அப்படின்னா உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு, உங்கள் திறமை மேலே அன்பு வச்சு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க. அதனால தான் இத்தனை அன்புகள், இத்தனை கோடி மரியாதைகள் எல்லாமே. அந்த அன்பையும் அந்த திறமைக்கான மரியாதைகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிழிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி ஐயாவை போட்டு இதுதான் திராவிடியன் மாடலாக ஒன்று இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை விட்டுட்டு இந்த அடிமை மாடல் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ பேசுகிறாரு, இவர் என்னப்பா நாட்டுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல மேடைகளில் பல்வேறுபட்ட இடங்களில் நிறைய திரைகளில் நம்ம இவரை வில்லனாக பார்த்துருப்போம். அந்த மேடைகள்லையும் அரசியல் ரீதியான களத்துலையும் இவரை பெரும் ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கீழே தமிழிசை அம்மா உட்காந்துருப்பாங்க. ஸ்டேஜில் இவரை வச்சு லைனாக எல்லாருடைய இதுவும் போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு காட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்ச்சியில் திடீர்னு மோடி ஐயாவுடைய ஃபோட்டோவை போட்டாங்க. அங்கே ஓப்பனாக உடைச்சார் மனுஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் மாடி காலி, குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரி எத்தனை போய் ஒன்றும் தெரியாதுக்கிட்ட போய் பதவியை கொடுத்தீங்க, ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா நாடு எப்படி போகுன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருப்பாரு. கீழே இருந்த அந்த அம்மாவுக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கு பெரிய மன வருத்தம் ஆகிடும். இது மட்டுமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்தி திணிப்புக்கும் பேசியிருக்காரு. இந்தி திணிப்பை தாண்டி தமிழ்நாடு மீது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வஞ்சனைகளுக்கும் தொடர் எதிர்குரல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்ணன் நின்னாருன்னு சொன்னிருந்தீங்க இல்லையா, ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஜல்லிக்கட்டுக்கும் அவர் பெரிய வலைதளங்களில் பெரிய மீடியாக்களில் போய் நின்று
நீங்கள் கொண்டு வர்றது தவறான ஒரு செயல். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதச்சார்பான ஒரு விஷயங்கள், ஒரு இனம் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஒரு சார்பான ஒரு அரசியலை செய்கிறீங்கல்ல, இந்த அரசியல் என்றைக்குமே நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் நடந்த ஒரு பிரச்சாரங்களில் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே நின்று பேசியிருக்காரு. எந்த மாதிரியான அரசியல்கள்லாம் இவர் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதச்சார்பின்மை ஒரு பக்கம், மதச்சார்பின்மைக்கு முழுக்க முழுக்க கூட நின்று குரல் கொடுத்துருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தான் இப்போ ரீசெண்டாக பேசல, ஆனால் அதுக்கான எதிர்ப்புகளும் அவர் பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் இந்த பண மதிப்பீட்டு இழப்பு ஆச்சு இல்லையா, அந்த 2000 நோட்டை புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லை, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க. பெருமளவில் யாருக்குமே வந்து அந்த பண தட்டுப்பாடுன்றது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏடிஎம்லாம் 1 கிலோமீட்டர் நிற்கிறேன், கொரோனா காலத்தில் ஒயின் ஷாப்பில் நின்னாங்கல்ல, அதே மாதிரி ஏடிஎம்ல போய் ஒரு கிலோமீட்டருக்கு நிற்கிற மாதிரியான நிலைகள் இருந்துச்சு. அந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்ட போது அதுக்கு எதிரான குரல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏஏ அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதுக்கு எதிராகவும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். இவங்க தொடர்ந்து இந்த அரசியலை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பேசின அரசியலை கூட, நான் இருந்த அரசியல் அனுபவங்கள் கூட உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது தம்பி, நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வரணும், அதை புரிய வேண்டியது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா சும்மா ஏதோ ஒன்று வந்துட்டோம், பேசிட்டோம், கூட்டத்தை காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்காகலாம் உங்களை யாரும் முதல்வர் ஆக்க முடியாது. அதுக்கு முதல்வர் ஆக்குனீங்க அப்படின்னா பெரும் வருத்தத்துக்கு தான் இங்கே எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இருக்கிற அரசியல் அனுபவங்கள் கூட உங்களுக்கு இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான், எந்த அரசியலை நீங்கள் எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கலை. ஏதோ கண்மூடித்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மக்கள் எல்லாரையும் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லார் பக்கமும் பகிரப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்லையும் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நம்ம இன்னும் படத்தை முழுசா பார்க்கல, ஆனால் பார்த்தவங்க ஒரு சில பேர் சொன்னாங்க. அதற்கு அடிப்படையில் தான் வந்து நானும் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். இவர் பிரகாஷ்ராஜ் பேசுனதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அவர் பேசுனது சரிதானா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அடிமை மாடல்னு ஒன்று சொன்னார்ல, அதுவும் யார் என்ன ஏதுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.